نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவன் குறித்தார். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் மீதும் இங்கே ஒன்று குழும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். இதுவரை நாம 9 பாடங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய தினம் 10வது பாடம் பாபுன் ஃபில் முபாதரத்தி இலல் கைராத். நன்மையான காரியங்களில் விரைந்து செயல்படுதல். ஒரு காரியம் நன்மை என்றால் அது விரைவை காட்ட வேண்டும். وحث من توجه لخير على الإقبال عليه بالجد من غير تردد. எந்த தடுமாற்றம் தயக்கம் இல்லாமல் மறுப்பில்லாமல் நன்மையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்வதை நோக்கி ஆர்வமூட்டுதல். முயற்சி செய்ய சொல்லி நன்மையை ஏற்றுக்கணும், தடுமாற்றம் இல்லாமல் ஏற்றுக்கணும். தொழுதால் சுண்ணத்து தொழுதான் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துல தடுமாற்றம் வரக்கூடாது. கயிறு தரப்புதினா சலனம் வர்றது, மறுக்கிற மாதிரி மனநிலையில நன்மையை செய்யக்கூடாது. வேண்டாம் இருப்பான் அப்படி செய்ய சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அதை ஏற்கணும் மனதால. பிறகு அதை நன்மை அடைவதற்கு முயற்சி செய்ய தூண்டுற காரியங்கள் மாதிரியான அம்சங்களை உருவாக்கணும். இந்த மாதிரி ஆர்வமுற்றது சம்பந்தமாக வரக்கூடிய பாடம் என்று செய்றாரு. அதுக்கு மார்க்கத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சில ஆதாரங்களை காட்டுறாரு. அதாவது நன்மைக்கு விரைவாக செய்யணும், நன்மையை தூண்ட ஆர்வமூட்டணும். இப்படி சொல்லப்பட்ட செய்தியை இந்த தலைப்புல தோக்குறாரு. முதலாவது, இந்த அறிஞருடைய ஸ்டைல் வழக்கம் போல ஒரு தலைப்பு எடுத்துட்டாருன்னா குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரம் காட்டுவார். பிறகு நபி மொழிகள்ல ஆதாரம் காட்டுவார். டைரக்டா நல்ல ஒரு தொகுப்பு. யாருனாலும் இந்த புத்தகத்தை படிச்சா பயான் பேசலாம். இந்த தலைப்புல நீங்க பேசணும், நீங்க பேசலாம். குர்ஆன் வசனம் ஹதீஸ் அப்படியே எடுத்து உலக கருத்தை சேர்த்து நீங்க தாய் ஆயிடலாம். இந்த கிதாபு எப்படி இருக்குன்னா, ஒரு தாய் சாதாரண ஒரு மனிதரை ஒரு பேச்சாளராக பிரச்சாரமா மாத்திடலாம். அப்படியான ஒரு அம்சத்துல இந்த புத்தகங்களை தோத்துருக்கிறார். அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை தோத்துருக்கார். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில தேவையான நன்மைக்கு முந்துவதும் அதை முந்துவதற்காக ஆர்வமூட்டுவதும் அப்படிங்கிற தலைப்பு. அதுல முதலாவது செய்தி, கால அல்லாஹு தஆலா ஃபஸ்தபிக்குல் கைராத். நன்மைகளை நோக்கி நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுறது. ஸ்தபிக்கு என்றால் முந்தி செல்வதற்கு போட்டி போடுறது. தொழுகையின் முதல் சஃப்ல நிக்கணும், போட்டி போடுங்க. சொல்றாங்கல்ல,
தொழுகையில் முதல் சஃப்புல நீங்கள் நிற்பதை உணர்வீர்களானால் தவழ்ந்தாவது வந்திருப்பீர்கள். வாங்கு சொல்வதின் நன்மை அறிவீர்களானால் தவழ்ந்தாவது வந்திருப்பீர்கள் என்று சொல்றாங்க. சீட்டுக்குலுக்கி போட்டுதான் ஒரு கட்டத்துல வாங்கு சொல்ல வேண்டிய அம்சம் இருந்தா சீட்டுக்குலுக்கி போட்டாலும் வாங்க சொல்லுங்க. முதல் சஃப்புல நிக்கிறவங்களுக்கு யார் நிக்கணும், எல்லாரும் போட்டி விடுறாங்க. பேர் எழுதி போட்டு என்ன செய்யலாம், முதல் சஃப்புல நிக்கிறவங்க தேர்ந்தெடுக்கும். இதுல ஆர்வமூட்ட செய்தி. முதல் சஃப்புல நிக்கிறதையும் வாங்க சொல்றேன். இந்த மாதிரி நன்மைக்கு விரைந்துவாங்க. வாங்கதானே சொல்லிக்கிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது. நன்மை தெரியுமானால் அந்த நன்மையில விரையுங்க என்று அல்லாஹ் சொல்றான். நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள். போட்டி போட்டு என்ன செய்ய நானா நீனா நிக்கணும். ஆனா நம்ம பெரும்பாலும் எதுக்கு நிற்போம், தீமையில தான் மனுஷன் நிற்பான். போட்டி ஓட நீ ஒரு சீட்டு கட்டிச்சா நான் 2 சீட்டு, நீ ஒரு சீட்டு கட்ட விளாண்டா நான் 10 சீட்டு கட்டு விளாடுவேன், நீ 2 பெக்கு விட்டா நான் 4 பெக்கு விடுவேன். மனுஷன் தீமைக்கு தான் போட்டி வரும். அது மாதிரி உலக ஆதாயங்களை சேர்க்கறதுல போட்டி விடுவாங்க. ஹலாலா சேர்க்கலாம், தப்பு கிடையாது, அது நன்மை ஆயிரும். ஹலாலா ஒருவர் உலகத்துல பொருளாதாரத்தை தேடுறாங்கன்னா ஹலாலா தேடுறதுக்கு போட்டி போடலாம், ஹராமா தேடுறதுக்கு போட்டி நடக்குங்க. பொருளாதாரத்தை தேடுவது கூட ஹராமுக்காண்டி திறமையை காட்டுன்னு சொல்லி போட்டி போடணும். ஹலாலான பொருளாதாரத்தை தேடுவதற்கு போட்டி போட்டால் நன்மையாக. அப்ப நன்மையான காரியங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், கால தஆலா வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், உங்களுடைய இரட்சகன் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற மன்னிப்பையும் சோனத்தையும் நோக்கி நீங்கள் விரையுங்கள். மன்னிப்பும் சோனமும் ஒரு தராசுல உள்ளது. மன்னிப்பை நோக்கியும் சோனத்தை நோக்கியும் விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சாரிவு என்றால் விரைதல், விரைவாக செய்தல். அர்லுகா அர்லுக சமாவாத்து அல்ல, அதனுடைய அகல விசாலம் எவ்வளவு பெருசுனா வானங்கள் பூமி அளவுக்கு இருக்கிறது சொர்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அறிவிப்புல ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஜிஹாதை பத்தி சொல்ல போகும்போது ஜிஹாதுக்கு 100 சொர்க்கம் சஹீஹ் புகாரில ஒரு செய்தி. ஜிஹாதுங்கிற ஒரு அமலுக்கு மட்டும், நல்ல காரியத்துக்கு மட்டும் 100 சொர்க்கம். ஒவ்வொரு சொர்க்கத்துக்குள்ள இடைவெளி வானம் பூமிக்குள்ள இடைவெளிக்கிறாங்க. ஜிஹாதுங்கிற அமலை அல்லாஹ் நிறுத்து பார்ப்பான். 100 கேட்டகரியா நிறுத்துருவான். ஜிஹாது செஞ்சவங்கள 100 வெரைட்டிஸா நிறுத்தி 100 சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் ஜிஹாதுக்கு மட்டும். அப்படின்னா அந்த 1க்கும் 2க்கும் இடைவெளி இருக்குல்ல, அதுவே வானம் பூமி அளவுக்கு அவற்றுக்கு இடைப்பட்ட அளவு பெருமானார். இந்த வசனம் சுவனத்தின் அளவு விசாலம், வானங்கள் பூமி அளவுக்கு ஆகும். இதை நம்ம அளக்க முடியுமா? கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லை. இத்தத்தில் முத்தக்கியின், இவ்வளவு விசாலமான சுவனத்தை மூமின்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று, முத்தக்கியின் என்றால் இறையச்சம் உடையவர்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு பரிசை அறிவிக்கிறான். நன்மையின் பக்கமும் நீங்கள் மன்னிப்பின் பக்கமும் விரைவீர்களானால் அது சுவனத்துக்கான பாதை, அது முத்தக்கின்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்றான். இது மாதிரியான வசனங்கள் குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கு. 2 வசனத்தோட நிறுத்திக்கிட்டார். இந்த 2 வாசகத்தை தழுவிதான் மற்ற வசனங்கள் இருக்கு. ஃபஸ்தபிக்கு என்ற வார்த்தையும் சாரிவு என்ற வார்த்தையும் தான் இதுக்கு பிரதானமாக குர்ஆன்ல சொல்லப்படும். வேற வசனங்களெல்லாம் இதுக்குள்ளதான் வச்சு நம்ம கொண்டு வர கருத்தை வச்சா. இந்த 2 வசனமும் போதுமானது, 2 வார்த்தைகள். அதனால அதோட நிறுத்திக்கிட்டாரு. ஹதீஸ்லையும் சிலது என்ன செய்றாரு, கொண்டு வராரு. அதுல முதலாவது செய்தி, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பில் அமால், செயல்களை விரைவுபடுத்துங்கள். நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். செயலால் முந்துங்கள். பாதிருண்டா விரைவாக செய்தல், பில் அமால்னா உங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், கொடுக்கல் வாங்கல், உறவை பேணுதல். தாமதப்படுத்தாது எந்த செயலையும். நன்மைன்னு தெரிஞ்சா உடனே செஞ்சிரு. ஒரு ஆள்கிட்ட போய் பேசணும், கொஞ்சம் மனசு இளையிருச்சு, எழுந்துருச்சு, சண்டை போட்டுருக்கீங்க, உடனே செஞ்சிருங்க. தாமதப்படுத்திய திரும்ப ஏதாவது ஒரு செய்தலைமை எடுத்து விட்டுருவான். அதெல்லாம் அப்படியா, நீ பேசாத, நீ தான் அண்ணன், அவன் தான் தம்பி, அவன் தான் கொண்டு பேசணும்னு திருக்கு கொடுத்தாச்சு. நான் செய்தான் நம்ம பக்கத்துல உட்காந்து என்ன செய்வான், கெடுத்து விட்டுருவான். நண்பன் கருதித்தீங்களா, நம்ம தான் பேசணும், நம்ம தான் அண்ணன், விட்டு கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சீங்களா, டக்குன்னு பேசுங்க தம்பிட்ட போய். அதை தாமதப்படுத்தினால் சைத்தான் இடைவெளி ஏற்படுத்திடுவான். நல்ல அமலுக்கு உங்களையும் கொஞ்சம் பிரிக்கிறது வழியே பாப்பா, அந்த இடைவெளி விடக்கூடாது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
நீங்கள் செயல்களால் விரைந்து விடுங்கள். செயலை விரைவா செஞ்சிருங்க, தாமதப்படுத்தாது எந்த செயலையும், நல்ல செயலை. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு காலம் வருவோம்தாங்கிற சொல்ல ஒரு எச்சரிக்கையோட அதை சொல்றாங்க. கித்தனன் லைலில் முதலில், இருள் அதாவது இருள், இரவின் இருள் சூழ்கின்ற ஒரு பகுதியை போன்று குழப்பம் சூழ்ந்து விடுகிற ஒரு காலம் வரும் சொல்றாங்க. இரவின் எப்படி மகரிபு சூரியன் மறைஞ்சோட செவ்வானம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், இஷா வந்தாலும் அந்த செவ்வானம் முடிஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயி இரவோட கும்முருட்டாயிரும். அதான் கித்தாயில் முதல், இருள் சூழ்ந்த இரவின் துண்டை போல. என்ன அர்த்தம்? எப்படி இந்த கும்முருட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு கூடுதோ அது போன்று குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி இருள் சூழ்ந்து நிற்பதை போன்று, நடுநிசி போன்று குழப்பம் வரும், பித்தன் குழப்பங்கள் வரும். அந்த நேரத்துல பேசிக்கிட்டு இருக்காதீங்க, செயல்படுங்கள். பேச்சை விட்டுட்டு செயல்படுங்க. குழப்பம் தானே. எந்த அளவுக்கு குழப்பம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அதையும் சொல்றாங்க. யுஸ்பிஹு ரஜுல் மூமினன் வ யும்சி காஃபிரன், காலையில் மூமினாக இறை நம்பிக்கையாளனாக இருப்பான், மாலையிலே காஃபிராக மாறி விடுவான். ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள ஈமான் பறிவுங்கிறாங்க. குழப்பம் எந்த அளவுக்கு போயிருமா? காலையில மூமினா இருப்பாரு, சாயந்தரம் பார்த்தா காஃபிராயிருவார். மாலையில் சிலர் மூமினாக இருப்பாங்க, காலையில படுத்து எழுந்திரிச்சாங்கன்னா இரவு கழிஞ்சாச்சுன்னா காலையில காஃபிராயிருவார். அப்ப காலையில மூமினாக இருப்பற ஒரு சாயந்தரம் காஃபிராயிருவார், மாலையில மூமினா இருப்பவர் காலையில காஃபிராயிருவார். 12 மணி நேர பொழுதுல ஈமான் மாற்றி வைக்கப்படும் என்று பெருமானார் சொன்னார். இவ்வளவு குழப்பம் வந்துருமா? உலகம் குழப்பம் எப்படியா இருக்குமா? 12 மணி நேரத்துல எல்லாம் சொல்லுமா, அரை நாள் எல்லாம் சார். ஒரு நாளிகை 24 மணி நேரம் ஒரு நாளுங்கிறது இதுதானே. அப்ப 24 மணி நேரத்தை ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காத ஈமான், அரை நாள் தான் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க கெப்பாசிட்டி. அப்படி ஒரு காலம் வரும். எந்த அளவுக்கு ஆயிரும்னா, உலக ஆதாயங்களுக்காக, உலக பொருளுக்காக, உலகத்தின் ஆசையை அடைவதற்காக தனது மார்க்கத்தை அந்த அடியார் விற்று விடுகின்றான் என்று பெருமானார் சொன்னார். காவிரினா என்ன அர்த்தம்னா, மார்க்கத்தை உலகத்துக்காண்டி வித்துருவான். உலகத்தை மார்க்கத்துக்காண்டி புறந்தள்ள மாட்டான், மார்க்கத்தை விட்டுட்டு உலகத்தை எடுத்துக்கிடுவான். உலக ஆதாயங்களுக்காக, உலக பொருளுக்காக, உலகத்தில் கிடைக்கிற சில நன்மைகளுக்காக தீனுல் இஸ்லாத்தை, அவனுடைய மார்க்கத்தை விட்டு விடுகிறான். விற்கிறான், விலை பேசிடுவான், காவிரா பேர் பெருமானார் சொல்றாங்க. இப்படி பாக்குறோம். மனசனுடைய மனங்கள் மாறிக்கிட்டே வியாபாரம் பண்ணு பொரிய ஒரு ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டா என்ன சொல்லுவான்? 300 ரூபா கூட கிடைக்காது, இந்த வியாபாரம்லாம் பார்க்க கூடாது. நான் சொல்றேங்க, புரோக்கர் வியாபாரம் மாதிரி. உன் மனை இல்லாததே ஒரு பைசா கூட போடாம அவன் மனையை பவர் வாங்கி நீ வித்துரு அப்படின்னு ஐடியா கொடுப்பான். இவன் காலையில நல்லா தான் போவான், நம்ம நியாயமா புறக்கிற தொழில் போகணும். சாயந்தரம் மண்டையை குழப்பி துட்டு இல்லாம கிடைக்குங்கிறாங்க. மண்டை குழம்பிருச்சா இந்த வசனம். காப்பீங்கிறதுக்கு ஒரே அடியா காப்பீர் ஆயிரம் அப்படியே அர்த்தம் வைக்க முடியாது, மொத்தமாவே நரகத்துக்கு அப்படியே அர்த்தம் கிடையாது. குஃபுர்னா நன்றி கட்டத்தனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இறை நம்பிக்கை என்பது நன்றி விசுவாசத்தின் ஒரு தன்மை. குஃபுருக்கு என்ன தன்மைண்டா, கொஞ்சம் கொஞ்சமா காப்பீரா போயிடும். சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சைத்தாவனை போட்டு இழுத்துருவான். தீய காரியத்துல நீங்க போனீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. உலக ஆதாயங்களுக்காக என்ன செய்வான்? முன்னிறுத்தி மார்க்கத்தை வித்துருவான். எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும். எவ்வளவு பெரிய ஆலிம்களே சருக வைக்க பத்திலா. உலகத்துல நம்ம மேல சொல்லப்பட்ட சில கருத்துக்காக வேண்டி தீவிரவாதின்னு சொல்லிட்டான், இல்ல இப்போ முஸ்லீம்கள்லாம் கடுமையானவங்க, காட்டுமிராண்டிகள், மாமிசம் சாப்பிட்றவங்க, இப்படி எல்லாம் நம்ம மேல விமர்சனம் வச்சதுனால இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணது பெருசு இல்ல. ஒரு ஹபீபி படம் வந்தாலும் எல்லாத்தையும் மாத்திச்சு, தலை இது உலகத்தையே மாத்தி போட்டுச்சு என்கிற அளவுக்கு மனநிலை. உலகத்தின் மீது ஆதாயம் தானே. அப்போ இவ்வளவு நாள் செஞ்ச பணிகளை துச்சமாகும். ஒரு ஹபீபி படம் எல்லாத்தையும் மாத்துமா. கமர்ஷியல் எடுக்கக்கூடிய படம். அதோட வசூலை பார்த்தா கூட அவன் 7 கோடி ரூபாய்க்கு 6 கோடி சொல்லுவான், ஒருத்தர் 7 கோடி சொல்லுவான். 7 கோடி ரூபாய் போட்டு எடுத்துருக்காங்க. 8வது நாள் வசூலை பார்த்தீங்கன்னா 6வது நாள் 7வது நாள் விட்டாங்க. 1 கோடியை கூட தாண்டல, 85 லட்சம் வசூல் வந்து. சக்சஸ் இல்லையே, சும்மா எல்லாரும் பாராட்டி இடதுசாரி குறுப்பு இவங்க பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் அதுல என்ன வச்சிருக்கான்? அதையும் பார்த்தா கடையனூர்ல எல்லாத்துக்கும் காதலிச்சுக்கிட்டா இருக்கான். தீமை எவ்வளவு ஸ்பீடா போடுறதுல நன்மைக்கு முன்னாடி குழப்பம் வரும். ஒரு
இந்த அளவுக்கு தான் நம்ம பள்ளியாசத்துல தொலை வரக்கூடிய பல ஆட்களை குறிச்சி நியூஸ்னு ஒரு ஆள் வச்சிருக்காரு. அதுல தேட்டர்ல போய் கருத்து சொல்வதற்காண்டி மகாராஜா தேட்டரை காட்டுறாரு. நம்ம பள்ளியாசத்துல தொலை வர பாதி பேர் நிற்கிறா பேட்டையிலையும் தெருவில். என்னடா அவங்க முதல் சத்துவம் தொழுதான் இருக்கா, கபி படத்தை சுண்ணத்தான் ஆகிட்டாங்க என்ற நிலைக்கு போயிடுச்சு. ஆலிம்கள்லாம் அதை பாராட்டி ப்ரொமோட் பண்ணி ஒவ்வொரு நம்ம உருவாக்குற தலைவர்கள் பல தலைவர்கள் நம்ம எந்த இயக்கத்துல உருவாக்கி வந்தோமோ அமுது இயக்க தலைவர்களும் பாராட்டினான். பாருங்க, இது பெரிய புரட்சி, எல்லாத்துக்குமே லவ் பண்ணிட்டு தெரியுதான் இல்லை. கடைசியில பார்த்தா அது குலாவுடைய சட்டத்தை காட்டி அந்த காட்சியில் முடிக்கிறதா நம்ம பார்க்கல. அந்த விமர்சனத்தை சொல்றதுதான் கேட்கிறோம். அதுல குலாவை 4 செவத்துக்குள்ள வாழ்க்கை இல்லை, அதனால உலகத்துல நான் பறக்க போறேன் அந்த பொம்பளை சொல்லுதான். வீட்டுக்கார வெளிநாட்டுக்கு போயிட்டா என்னுடைய இன்பத்தை எல்லாம் இழந்துட்டேன், அதனால நான் குலாவுக்கு 4 செவரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைத்தா எப்படின்னாலும் குலா கொடுத்துட்டு அப்படித்தான் முஸ்லீமுடைய வாழ்க்கை இருக்கா. மானங்கட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதுக்கு இல்லை கபீபி முஸ்லீம்கள் அதுக்கு ஆமீன் சொல்ல பாத்தியாவோட அதுல 4 அசரத்து நடிச்சிருக்கான். அதுல மௌனத்தோட சக்தி என்ன இது தீமை எவ்வளவு பிறகு ஒரு நிமிஷத்துல மனித மனங்களை உலகத்தை நோக்கி பார்க்க. நான் உலகத்துல உங்களை தீவிரவாதி பட்டம் கொடுக்குறான். என்ஆர்சி என்பிஆர் சிஐஏ விடவா உன் மேல பழி சுமத்தணும். இந்தியா நாட்டுக்காரனே கிடையாதுங்கிறான். முஸ்லிம்கள் இருந்தா இந்தியாவுக்கு தொண்டரை கிடையாது, அது வேற வரலாறு. அதை சொல்லு. இன்னும் சொல்ல போனா அந்த படம் அதே பேசுறேன், தீவிரவாதி அதுக்கு மறுப்பு அந்த படத்துல இருக்கு, கண்டென்டே அது கிடையாது. தீவிரவாதிக்கு மறுப்பு. வாசி மக்ரம் விஜயகாந்த் எடுத்தாரு, என்ன எல்லாம் பாகிஸ்தான் உருது மொழி அது உன்னை போல் ஒரு கமலாசன் எடுத்தாரு, அர்ஜுன் எடுத்தார், 4 பேர் தான் எடுத்துருவான். பழைய காலத்துல நல்ல படத்தை காட்டியிருக்கான். அது குர்ஆன் வசனங்கள்ல ஓதப்பட்ட படங்கள்லாம் இருக்கு. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ரஜினிகாந்த் வரைக்கும் நல்லதா இருந்தாங்க. விஜயகாந்த் தான் கொஞ்சம் இந்த தேசபக்தி முஸ்லீம்களை கண்ட மணி காட்டினாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் அதை புடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கமலாசன்ல இருந்து வரிசை ஒருத்தன வரான். இன்னைக்கு இருக்கிற சிஎம் இருக்காரு, அவர் படத்துல இருந்தார், அவரும் நம்மளை காட்டினார் துப்பாக்கி படம். இவ்வளவு வேற என்னென்ன பெரிய புரட்சி வந்துருச்சா, எல்லா பேரும் உடனே முஸ்லீம்களுக்குன்னா அப்படி பேர் தீவிரவாயிட்டாங்களா. யதார்த்த களம் என்னன்னு பார்க்கணும். அப்படி என்னன்னா உங்களை உலகத்தின் மீது சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்காக வேண்டி மார்க்கத்தை 2வது வச்சுட்டாங்க. மார்க்கம் விக்கிறேன்னு அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்லுது ஹதீஸ், உலக ஆதாயங்களுக்காக உலகத்து மேல உங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டா அவங்க தீவிரவாதி. அதுக்காண்டி படம் எடுத்து எல்லாரும் விடுங்க, நல்ல படம் எடுங்க. உலகத்தின் மீது உள்ள ஆதாயம் மார்க்கத்தை விற்பதாக மாறிடுச்சு. அமுதுமுறை கொண்டு நரகத்துல தள்ளவா படம் எடுத்து படத்தை பார்க்க சொல்லி இந்த ஹதீஸ் நேரடியா பொருள். அருமை சகோதரர்களே, நம்ம மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மீது விபச்சாரம் செய்ததாக அவதூறு சொல்லப்பட்டுச்சு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துச்சு. வஹியில கூட கேட்டிருக்கலாம்ல, கேட்டாங்க ரசூல்லா. அல்லாஹ் பொறுத்திருந்து ரசூல்லாவே ஒரு கட்டத்துல சலனம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆயிஷாட்ட போய் பேசுறாங்க, எவ்வளவு பெரிய பழிச்சொல்லது, உங்க மேல சொல்லப்பட்டத மாதிரி கோடி மடங்கு பழிச்சொல்லது பெருமானார். ஒரு நபி குடும்பத்துல அவங்க மனைவி மேல மூமின்களுக்கெல்லாம் தாயாரா இருக்கிற உலகத்துல 50 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தாய், அப்படிதானே, தாய்மார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமிக்க பெண்மணி ஆயிஷா ரலி மேல அன்னைக்கு அவதூறு சொல்லி நபியை கலங்கடிச்சாங்க, நபியின் மனைவிமார்களை கலங்கடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் இதை மாதிரி சிந்திச்சாங்களான்னு, இப்படி சிந்திச்சிருந்தா என்ன ஆகுதுன்னு. வகி வரட்டும், பொறுத்திருப்போம். வகியை கொண்டுதானே எதிர்கொண்டாங்க, மார்க்கத்தை கொண்டு எதிர்கொள்ளும் எந்த நிலையும் உலக ஆதாயங்களை கொண்டு நீங்க நிறுத்திடலாம்னா இந்த பிரச்சார களத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எதிராக அப்படி மாத்திலாம், பேச்சில எல்லாத்தையும் புரட்டிலாம் நினைக்காதீங்க, அப்படி நடக்காது. முகமது நபி சொல்லி மக்காவில விரல் விட்டு எண்ணக்கூடிய சௌரம் இஸ்லாத்தை ஏத்தாங்க. மதீனாவுல போய் அஸத் இப்னு ஸுராரா சொன்னாரு, அந்த 12 பேருக்கு உள்ள குழு சொன்னாங்க. ஒரு ஆண்டுல 100கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏத்தாங்க. 2வது அக்கப்பால போனாங்க, 3வது அக்கப்பால 86 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. 13 வருஷமா சொல்லி 86 பேர், ஒரு வருஷத்துல 86. திரும்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போறாங்க. அங்க பார்த்தா அந்த அஸத் இப்னு ஸுராரா தலைமையில் இருந்த 12 பேரும் 12 பில்லர்ஸ், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பெரும் தலைவர்கள், அவங்கள தூண்கள். ரசூலுல்லாஹ் குபா பள்ளிவாசல்ல தங்க வச்சுட்டு மதீனாவுக்குள்ள வராம உணவு பார்க்க வைத்து எல்லா பொசிஷன் நமக்கு தோதுவா இருக்கின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ள போறாங்க. அத்தனையும் செட்டப் செஞ்சவங்க சாதாரண மக்கள் தான், சஹாபாக்கள்.
ரசூலுல்லாவோட அவங்க சொல்லி டாப்பா போயிட்டாங்க. அம்பிட்டு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. யூதர்களும் கிறிஸ்தவரும் யார் கையில இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு ஒண்ணு இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்கு வரல, படத்தை போட்டாலும் இஸ்லாத்துக்கு வருவாங்க. என்னத்தான் நீங்க வரலாற படிக்கிறீங்க? எனக்கு அப்படி எதுக்கு இது? இஸ்லாத்துல மூல ஆதாரங்கள் எதுக்கு? இந்த வசனம் அழகா சொல்லுது, எந்த ஒன்றையும் மார்க்கத்துக்காக நீங்கள் இழக்க தயாரா இருக்கணுமே தவிர, மார்க்கத்தை உலகத்துக்காக நீங்க விற்பீர்களானால் காஃபிர் முஸ்லீம் ஆயிரும், முஸ்லீம் காஃபிர். அவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கு உலகத்தை வச்சுதான். புதுசு புதுசா டூல்ஸ் வருது. ஆலிம் சாக்கள் சொன்னாங்க மொபைல் போன் ஹராம்டாங்க போனாங்க. அதே மாதிரி சினிமாவை ஏத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி உளவியலான தாக்கம். இது ஏன் முடிவெடுத்து பேசுறாங்க? அப்படியான அம்சம் இல்லை. அதனால இது உலகத்தை முன்னிறுத்தி மார்க்கத்தை பின்னிறுத்துவாங்க. இது குஃப்ர்ல கொண்டு போய் உங்களை தள்ளும். குஃப்ருங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. சஹீஹ் புகாரியில ஆரம்ப பாடங்களே கொண்டு கிதாபுல் வஹீக்கு அடுத்து கிதாபுல் இல்ம கொண்டு வராரு. அப்படி வருஷம் எடுத்தேன்னா கிதாபுல் இல்ம்ல போட்டு விடுவாரு. குஃப்ருக்கு என்னென்ன அர்த்தம்லாம் இருக்கு? கணவனுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்தால் குஃப்ர். நீங்க எந்த அல்லாஹ் கொடுத்த அருளுக்கும் சுக்குர் செய்யாம இருந்தா குஃப்ர். அதாவது குஃப்ர் என்பது சுக்குருக்கு எதிரானது, நன்றி விசுவாசத்துக்கு எதிரானது குஃப்ர். தௌஹீதுக்குள்ள இருக்குல்ல, அல்லாஹ் வானத்தை தந்து, பூமியை தந்து, சூரியனை தந்து, தண்ணீரை தந்து, மழையை தந்து, எல்லாம் தந்து, சூரிய ஒளி தந்து, காத்து தந்து. அதை மறுத்த என்ன அர்த்தம்? நன்றி கெட்டத்தனம். எல்லாத்தையும் தின்னுட்டு அல்லாஹ் போல அனுபவிச்சுட்டு நன்றி கெட்டதா இருக்கீங்க, அதான் காத்து. அருளை மறுக்கிறிய அழகா அப்படி குறிப்பாரு. சாதாரண சிறுத்துல இருந்து சாதாரண நன்றி கெட்ட தன்மையில இருந்து அல்லாவுக்கு இணை வைக்கிறது நன்றி கெட்ட வரைக்கும் பிரிச்சிருவார். புகாரி இமாம் அதை அழகா போடுறாரு, பல்வேறு கருத்துல கொண்டு வர்றாரு. அதே மாதிரி யார் தொழுகை விட்டாரோ அவர் காப்பீர் ஆகிடுவார்னா நிரந்தரமா நரகத்துக்கு அப்படி கருத்து இல்லை. அவனை கொஞ்சம் கொஞ்சமா குப்புத்தன்மையில கொண்டு போய் கடைசியில் அல்லாவுக்கு இணை வைக்கிற காரியத்தை செய்ய வைக்கணும். நீங்க ஒரு படி கீழே இறங்கினே என்றால் மார்க்கத்தை விடுறதுக்கு சைத்தான் கொண்டு போய் உலக ஆசையை முன்னிறுத்தி உலக கவர்ச்சிகளை உங்க மாயத்தை உங்க கண்ணில் காட்டி மார்க்கத்தை விற்கிற நிலைக்கு பாதாளத்துல தள்ளிடுவான். இதுதான் உள்ள மாற்றி வைக்கப்படுவது, குஃபரை நோக்கியும் ஈமானை நோக்கியும் திருப்பப்படுவதற்கான அம்சமா இருக்குது. இதை கொண்டு நாம பாதுகாப்பு தேடிடணும். அதனால நன்மைக்குத்தான் விரையணுமே தவிர தீமைக்கு நம் உள்ளங்களும் நாவுகளும் விரைந்து விடக்கூடாது. எல்லாம் இறைவன் நன்மையில் விரையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.